ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 47வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 10:11 20 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. 11வது வசனத்தில் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம பேசுகிற வார்த்தை ஜீவ ஊற்றாய் தேவனுடைய வார்த்தை குறித்து, தேவன் செய்த நன்மைகளை குறித்து அல்லது தேவ வார்த்தையை குறித்து நாம் பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற காணப்பட வேண்டும். ஜீவ ஊற்றுன்றப்ப ஜீவ நதி ஓடுகிற ஊற்றாய் இயேசு இருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நான் ஜீவன் உள்ள வார்த்தையை பிறரோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேனா, என் வாய் ஜீவனுடைய வார்த்தையை பேசுகிறதா என்பதை தான் பார்க்கணும். நீதிமான் பேசுகிற வார்த்தை எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய், தேவன் நாமத்தை மைமைப்படுத்துறதாய் காணப்பட வேண்டும். அதுதான் இங்க சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜீவ ஊற்றாய் இருக்க வேண்டும் என்னுடைய வார்த்தை. அப்போ பிறரை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கணும், பிறருக்கு ஆறுதல் தருகிற வார்த்தையா இருக்க வேண்டும். அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுல சங்கீதம் 37:30 அங்க தாவீது எழுதி வைத்திருக்கிறார், நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். தாவீது தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். தாவீது மூலமாய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஞானத்தை உரைக்கும், நாவு நியாயத்தை பேசும். இதை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா, ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதல் காரியம் என்ன பார்க்கிறோம்? 11வது வசனத்துல இந்த நம்மளுடைய வாய் ஜீவ ஊற்றாய் தேவ நாமத்தை மைமைப்படுத்தக்கூடிய வார்த்தையாய் இருக்க வேண்டும். அதை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா, ஆராய்ந்து பார்க்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:23 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இதுல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் அதையே பேச கடவர். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை தாங்க அது ஜீவ ஊற்றாய் நம்ம வாயிலிருந்து வர வேண்டும். அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப ஜீவ ஊற்றுன்றப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் 16வது வசனத்துல நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கருடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும். நம்ம ஜீவ ஊற்றா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியம், நம்ம பேசுகிற பிரயாசம், நம்ம கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் தேவனை மைமைப்படுத்துகிறதாய் அல்லது நன்மையானதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த பிரயாசம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமான செயல்கள் நம்ம வாழ்க்கையில செய்து காட்டுகிறோமா, அல்லது நம்ம பணி செய்கிற இடத்துல நம்ம கையிட்டு செய்கிற காரியம் எல்லா விதத்திலும் தேவனை மைமைப்படுத்துகிறதா இருக்கிறதா அல்லது தேவனை துக்கப்படுத்துகிறதா இருக்குதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி நம்ம அதை செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, சங்கீதம் 32:8 தேவன் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்றார். அனுதின ஆலோசனையை கர்த்தரிடத்திலிருந்து கேட்க வேண்டும். அனுதினமும் போதிப்பதற்கு நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் நான் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அது ஜீவ வழியில நடத்தும். அந்த பிரயாசம் நான் கையிட்டு செய்கிற காரியம் அது பிறரையும் நடத்தும். என் வாழ்க்கை மூலமாய் நான் காட்டுகிறவனாய் இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூணாவது காரியம் 20வது வசனத்துல நீதிமானுடைய நாவ் சுத்த வெள்ளி. நீதிமொழி 15:4 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சமும், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்றால், அவர்களுடைய
பேச்சு எப்படி இருக்குது என்று கேட்டீங்கன்னா, பேசுவது ஒண்ணு, செய்வது ஒண்ணா இருக்குது. பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமையிலே பேசுகிறார்கள், கடமைக்காக பேசுகிறார்கள், அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக பேசுகிறார்கள். ஆனா இதுல சொல்லும் பொழுது ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். நாம் பேசுகிற வார்த்தை, நம் நாவினால பேசுகிற வார்த்தை அவங்களுடைய உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் தருகிறதா இருக்கணும், அவங்களுக்கு ஜீவனை உயிர்ப்பிக்கிறதா இருக்க வேண்டும். பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்கிறவர்களா இருக்க வேண்டும் நம்ம வாழுகிற வாழ்க்கை, நம்ம பேசுகிற வார்த்தை. சொல்ல செயலும் ஒரே மாதிரி இருந்தால்தான் தேவ விருட்சியை நாம் அனுபவிக்க முடியும். நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டுங்க. இதுல சொல்ற வார்த்தை எல்லாம் சாலமோன் ஞானி ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்ற மனிதர். அவர் எழுதியிருக்கிற எல்லாமே உச்சரிப்பு, நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களை இந்த நீதிமொழிகள்ல அவர் எழுதியிருக்கிறார், கண்டித்து உணர்த்திருக்கிறார். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நமக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தத்தோடு வாழுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு வார்த்தையை வாழ்க்கையில அபியாசிப்பதற்காக பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும், அந்த வார்த்தை பிறருக்கு பிரயோஜனமா இருக்கும், சுத்த வெள்ளியை போல பிரகாசிக்கிறதாய் காணப்பட முடியும். நம்ம கேட்கிறவர்களா இருக்கிறோமாங்க. 3 காரியத்தை பார்த்தோம். தேவனிடத்துல கேட்கலாமா? நம்ம வாய் ஜீவ ஊற்று என்று பார்த்தோம், நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது என்று பார்த்தோம். 3வது காரியம், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு கர்த்தருடைய உதவியை நாடலாமாங்க. உதவி செய்கிற தேவன் நம்ம வார்த்தையை கொண்டு நம்மளை நடத்த முடியும். கேட்கலாமா கர்த்தரிடத்துல? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட அந்த நீதிமொழிகள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த 3 காரியத்தையும் எங்க வாழ்க்கையில கை கொள்வதற்கு தேவன் உதவி செய்யும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். நாங்க குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், உமது பலத்தால உமது வார்த்தையினால எங்களை இடைக்கட்டும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் அல்ல உலக பிரகாரமான தேவைகள் ஏதாவது இருக்குமானால் எங்களோடு கூட போன்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்க உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். இந்த மெசேஜ் யூடியூப்லயும் வருது. யூடியூப்ல போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்பதற்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.